வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல வரவேற்கிறேன். நீங்க சிரமம் பார்க்காம வாக்குத்தத்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீங்க எழுந்து நிற்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். நம்ம எல்லாரும் வேதத்தை எடுத்து நம்ம எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையில நம்மளோடு வாக்குத்தத்தத்தின் மூலமாய் பேசுவாராக. இந்த 2024 டிசம்பர் மாதம், அதாவது இந்த வருஷத்துடைய கடைசி கடைசி மாதத்துல நம்ம நிற்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு மாதமும் அநேக வார்த்தைகளை தேவன் தந்து நம்மளை பலப்படுத்தி அற்புதம் செய்து நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிறாரு. ஸோ இந்த மாதம் கூட, இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்துல கூட கர்த்தர் நம்மளோடு என்ன வார்த்தை மூலமா ஆசீர்வதிக்க போறாரு, பேச போறாருன்றத இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். நம்ம எல்லாரும் வேதத்தை கையில எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமத்தை கையில நீங்க சுமந்து கொள்ளுங்க. நீங்க சுமந்து கொண்டிருக்கிற அந்த வேதம் தான் உங்களை எப்போதும் சுமக்கிறதா இருக்கு. ஸோ நன்றியோடு கூட, உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு நீங்க பரிசுத்த வேதாகமத்தை உங்களுடைய கையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சங்கீத புஸ்தகத்தின் 16வது அதிகாரம், சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரீஸ்க்கு, இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரி எங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போறாரோ அந்த இடங்கள்ல இருக்க எல்லா ஆத்துமாக்களுக்கும், விசேஷமா த பியூட்டிஃபுல் கேட் சர்ச்சுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை. சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஒரு 3 அல்லேலூயா சத்தமா சொல்லாமா? பிள்ளைங்க யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? யார் வாசிக்கிறீங்க? வா ஜான், அங்க இருக்கு பாரு, மைக் அங்க இருக்கு, வாங்கி வாசி. ஓகே, இங்கிலீஷ்லயும் நம்ம வாசிக்க கேட்கலாம். I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. Amen. Hallelujah. நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், என் வலது பக்கத்தில் அவர் நிழலா இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. நல்ல இருதயத்தில் பயங்கரமா விசுவாசித்து இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்களேன், நான் அசைக்கப்படுவது இல்லை. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, செட் பண்ணி இருக்கிறாங்களாம். தாவீது சொல்றாரு, எனக்கு முன்னாடி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட மைண்ட், என்னோட ஹார்ட் எல்லாத்தையும் தேவன் மேல நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன நடந்தாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. என் அஸ்திபாரம் கர்த்தரா இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. நன்றி உணர்வோடு கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஏசப்பா, இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் இதை நாங்க தியானிக்க போறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இதன் ஆழங்களை நீர் பேச போகிறீர். நீர் பேச பேச எங்களோட வாழ்க்கை மறுரூபப்படுவதற்காய், எங்க சரீரத்தின் அவயங்கள் மறுரூபப்படுவதற்காய், ஒரு புது பலனை பெற்றுக் கொள்வதற்காய், என் வயது திரும்ப கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் ஆகுகிறதற்காய் ஆண்டவரே, எனக்குரிய எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமை மூடிக்கொள்ளுவதற்காய், கர்த்தருடைய ஜீவன் பிறப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னையும் ஆண்டவரே நீர் எனக்கு தந்த மந்தைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதும் இருந்து எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற ஒவ்வொரு ஆடுகளையும் நாங்க பிளஸ் பண்றோம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே, இந்த மந்த் நீங்க எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி, மந்த் ஆஃப் பிரைஸ், மந்த் ஆஃப் பிரைஸ் இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணி ஜெபிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் நாங்க இன்னைக்கு அறிக்கை செய்கிறோம், மந்த் ஆஃப் பிரைஸ். இது துதியின் மாதம், இது துதியின் மாதம். கர்த்தர் எங்களுடைய வாயில புலம்பலை அல்ல, துதியை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் இருந்து முழு இருதயத்தோடு கர்த்தரை நான் துதித்து துதித்து மகிழும்படியாய், துதியின் அபிஷேகத்தினால் எங்க எல்லாரையும் நீங்க நிரப்புகிறதற்காக நன்றி. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில பேசலாமா? லேகே தேரே கே ஷேதாரா காதாரா காஷாதாராபா, லேகே தேரே கே தேரே பே ஷீதாரா காதாரா காதாராபா, லோகாதார கே தேரே பே சீதாரா காதாராபா, ஷீதாரா காதாராபா, லோகாதாரா காதாராபா, ஷீதாரா காதாராபே, லேகே தேரே பே ஷீதாராபா. சின்ன பிள்ளைங்க எல்லாம் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். லேகே தேரே கே தேரே பா ஷீதாரா காதாராபா தரா காதாராபா. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நீர் அறிவிப்பதற்காக நன்றி. ஆமென். என்னுடைய கரத்தை பிடித்து விருந்து சாலைக்குள் நீர் அழைத்து கொண்டு போவதற்காக நன்றி. என் ஆத்துமாவை நீர் திருப்தி ஆக்குகிறதற்காக நன்றி. லாகா தாரா காதாராபா, லேகே தேரே கே
லெகேதரவோ ஷாதராகாதாராபா லேகேதேரகாதாராபா. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறீர். நன்றி நன்றி நன்றி. லேகேதேராகாதாராகா ஷீதராகாதாராபா லேகேதேரகேதராபா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இரும்பு கதவுகளை நான் உடைப்பேன். இரும்பு தாழ்பால்களை நான் முறிப்பேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிற தயவுக்காய் நன்றி அப்பா. லாகாதரகதாரபே ஷீதரகாதரபா லோகாதரகதரவோ ஷீதரகாதரபா லாகாதரகதரபா ஷீதரகாதரபே திரஹதாரபா. தேங்க்யூ லார்ட். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின்படி சபையை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்னையிலிருந்து நீங்க ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த அறைக்குள்ள நிக்கிற எல்லார் மேலும் நீர் ஊற்றுவதற்காக நன்றி. சின்ன பிள்ளைகளிலிருந்து வயதானவர்கள் வரை எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரப்பப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இங்கே ஊழியம் செய்வீராக. இங்கே தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல நாங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அல்லேலூயா சொல்லாமா? பக்கத்துல இருக்கிறவங்களோட கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துக்கு அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. இந்த மாசத்துல இருந்து நீங்க துதிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. இனி புலம்பவே மாட்டீங்க. நீங்க துதிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை துதிச்சுக்கிட்டே இருக்க வைக்க போறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம வேலையே, நம்ம பொழப்பே என்னதுதான்? அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். ஹல்லேலூயா. அந்த பொழப்பை தான் இனிமேல் செய்ய போறோம். புலம்புறது நம்ம பங்கே கிடையாது. கர்த்தர் தான் என்னோட பங்கு. ஆமென். கிறிஸ்து தான் என்னோட பங்கு. புலம்பல் என் பங்கு இல்ல, வியாதி என் பங்கு இல்ல, சாபம் என் பங்கு இல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்களோ அது அப்படியே உங்க லைஃப்ல நடக்குது. ஹல்லேலூயா. புலம்பல் உங்க பங்கா? அழுகிறது உங்க பங்கா? தோல்வி உங்க பங்கா? வெற்றி தான் உங்க பங்கு. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்க பங்கா இருக்கும்போது கர்த்தருக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நம்ம பங்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இருக்கையில அமருங்க. கர்த்தர் தன்னோட சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சேர்ல நீங்க உட்கார்றீங்க. சாதாரண சேர் இல்ல, நீல்கமல் சேர் இல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு இருக்கையில தான் இன்னைக்கு நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கீங்க. நீங்க இங்க நிக்கிறது சாதாரண காரியம் இல்ல. கர்த்தரோட கிருபையினால் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கனப்படுத்துறாரு. நீங்க தேவனை கனப்படுத்தும்படியா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ட்ரூத் தெரியட்டும், தேவன் உங்களை ஹானர் பண்றார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் உங்களை ஹானர் பண்றார். ஆமென். இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த செய்தியை நம்ம தொடர்ந்து நம்ம கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். இன்னைக்கு நமக்கு ரெட்டிப்பான நன்மை என்னன்னா, ஒன்று நமக்கு ப்ராமிஸ் மெசேஜ், இன்னொன்று என்னன்னா நமக்கு கம்யூனியன். ஹல்லேலூயா. ஸோ ரெண்டையும் சேர்த்து கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான ஒரு நன்மையாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம கேட்க போற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறது. அவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் நம்மளை நோக்கி அவர் ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. நம்ம திரும்பவுமா வேத வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. வாசிக்கலாமா? சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். அதாவது தமிழ்ல இப்படி வாசிக்கிறோம், எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக கர்த்தரை நிறுத்தி இருக்கேன். இங்கிலீஷ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ செட் யூ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? தாவீது சொல்றாரு. அந்த செட் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது ஹீப்ரூல என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா SHAVE, ஷேவ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஷேவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல், சிமிலர் அப்படின்னு அர்த்தமா. அப்படின்னா என்னது? தேவனை எனக்கு நேரா, எனக்கு ஈக்குவலா. அதாவது தாவீது தேவனை விட பெரியவர்ன்றது இங்க சொல்ல வரல. தாவீது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவரோட ஹார்ட்டோட அவரோட மைண்டோட நான் ஒத்து போய் நிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம எப்படி செட் பண்ணி வச்சிருக்கணுமா கர்த்தரை? எப்படி நம்ம தேவனை பார்க்கணுமா? அவரோட மைண்ட் என்னோட மைண்டா இருக்கணும், அவரோட ஹார்ட் என்னோட ஹார்ட்டா இருக்கணும். அதுதான் தாவீது சொல்றாரு, நான் நிச்சயமா அசைக்கப்படவே மாட்டேன். ஏன் தாவீது நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா அவரு சொல்றாரு, நான் தேவனுக்கு நேரா, தேவனோட மைண்டா, தேவனோட ஹார்ட்டா நான் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவது இல்லை. யாராவது தேவனை அசைக்க முடியுமா? அப்ப என்னையும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. அதை தான் தாவீது சொல்றாரு. அதுக்கு 3 வசனங்கள் முன்பாக இருந்து நம்ம வாசிக்கலாமா?
4வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்களேன். 4வது வசனம் 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். அவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் உள்ளம் திரியங்கள் என்னை உணர்த்தும். படிங்க. என்ன? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட பங்கு, என்னுடைய சுதந்திரம், என்னோட இன்ஹெரிட்டன்ஸ். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கு இந்த பூமியில? 1 சென்ட் இடம் கூட இல்லக்கா அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களோட சுதந்திரம், கர்த்தர் உங்களோட பங்கு. ஆமென். பூமி அனைத்திற்கும் ராஜா உங்களோட சொந்தக்காரரா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளவு பேரு நீங்க ஹானர் பண்றீங்களோ, மேன்மையா நினைக்கிறீங்களோ, வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என் பங்கு, கர்த்தர் என் சுதந்திரம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. ஆம், இந்த ராஜாக்கள் எல்லாம் இந்த சினிமா டயலாக் சொல்ற மாதிரி, ஆம், சிறப்பான இடங்களில் எனக்கு சுதந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு சுதந்திரம் இல்லை, எனக்கு சொந்தமா இடம் இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நீங்க ஆராதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நீங்க மேன்மைப்படுத்த ஆரம்பிங்க. உலகத்துல உங்களுக்கு என்ன வச்சிருக்காரோ அது தானா உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய கண் எங்க செட் ஆகிருக்கணும்? இயேசு மேல செட் ஆகிருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு இடத்து மேல செட் பண்ணிட்டீங்க, ஒரு மனுஷன் மேல செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மனுஷங்க ஏதாவது பண்ணா உங்க இருதயம் உடஞ்சு போயிடும், நீங்க விழுந்து போயிருவீங்க. சில பேர் தாடி வச்சு கையில அதை வச்சு பாடுவாங்களே, ஏன் அப்படி பாடுறாங்க? நான் ரொம்ப நம்பினேங்க, பாருங்க என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு. எதுக்கு நம்புனீங்க? தயவு செய்து ரட்சிக்கப்பட்டுட்டு அப்படியெல்லாம் நம்பாதீங்க. நீங்க யாரை நம்பணும்? சத்தமா சொல்லுங்க. அவர் மேல உங்க கண்ணை நீங்க பதிய வச்சிருங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருந்து நீங்க செய்துட்டு போக போறீங்க. ஒரு வார்த்தையை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்துட்டு போக போறீங்க. நான் என் தேவன் மேல என் கண்ணை நான் பதிய வைக்கிறேன். என்னோட எண்ணங்கள், என்னுடைய இருதயம் எல்லாத்தையும் தேவன் மேல பதிய வைக்கிறேன். அவர் என்னோட பங்கு, அவர் என்னோட சுதந்திரம். இது யாராவது எடுக்க முடியுமா? இது யாராலையும் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்யறதுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த ஊழியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தார் என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு அவங்களோட காரியங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சிஸ்டர், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கின் டிசீஸ் எனக்கு இருக்குது, என்னோட மகளுக்கு இருக்குது, ரொம்ப பயங்கரமா அந்த டிசீஸ் இருக்கு. அதை எத்தனை டாக்டர்கிட்ட பார்த்துட்டும் அவங்க டேப்லெட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ரிச், அவங்க இவ்வளோ டேப்லெட்ஸ் சாப்பிட்டோம், அதை பண்ணி இதை பண்ணி எது பண்ணியுமே அந்த அந்த வியாதி குறையவே இல்லை, மாறா அது அதிகமாயிட்டே இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாண வயசுல அவ இருக்கா, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி இனி கல்யாணம் நடக்கும்னு தெரியல, அது அப்படியே பரவிட்டே வருது, இனி அது ஃபேஸ்க்கு வந்தா என்ன ஆகும் தெரியல. ஸோ இப்படி ஒரு இதுல இருக்கோம், நீங்க எங்களுக்காக ஜெபிங்க, ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை தரணும். அவங்க கிறிஸ்டியன்ஸ் தான், பட் ஆனால் வார்த்தையை தெரியாதவங்க. ஸோ அவங்களுக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தோட பத்திரத்தை எனக்கு காமிச்சார். அப்போ நான் அவங்க கிட்ட ஜெபிக்கிறத நிறுத்திட்டு அவங்க கிட்ட கேட்டேன், சிஸ்டர் உங்களுக்கு இடம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், இல்லை நான் ஒரு பத்திரத்தை பார்க்குறேன், அதில் நீங்கள் என்னமோ எழுதுறதை பார்க்குறேன், என்னென்னு எனக்கு புரியல, பட் அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறப்போ அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. சரி ஜெபிக்கலான்னு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது திரும்ப அவங்க கூப்பிட்டாங்க, சிஸ்டர் நான் வேலை செய்கிறதே இந்த பத்திர ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அதில் ஏதாவது யாருக்காவது கூட நீங்கள் பிரச்சனையாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, என்னோட வேலை சம்மந்தமாக யார்ட்டையும் நான் பிரச்சனையாக இல்லை, ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு இடத்து மேலே எங்களுக்கும் இன்னொரு ரிலேஷனுக்கும் பயங்கர பிரச்சனையில் இருக்கிறோம். அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், அவங்களோட நீங்கள் சமாதானம் பண்ணுங்க, அந்த காரியத்திலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ வெளியே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே பிடிச்சிருக்கிற அந்த வியாதிகள் எல்லாம் விலகி போகிறத நீங்கள் காண்பீங்க. ஸோ சில வியாதிகள், சில பலவீனங்கள் எல்லாம் நம்முடைய சுதந்திரம் யாருன்னு நம்ம அறியாமல் நடக்கிறதுனால தான் இன்னைக்கும் நம்ம மேலே ஆளுகை செஞ்சுட்டு இருக்கு. ஹல்லேலூயா.
எங்கேயோ யார்கிட்டயோ சண்டை போட்டுட்டு இருப்போம், எங்கேயோ யாரையோ பத்தி கசப்போட இருந்துகிட்டே இருப்போம். அப்படியே இருந்துகிட்டே நம்ம பாட்டுக்கு அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்போம், வியாதியோட வாழ்ந்துட்டு இருப்போம், பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம என்ன நினைப்போம், யாராவது ஊழியக்காரங்க நம்ம தலையில கை வச்சா அந்த வியாதி போயிரும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர் அதுக்கும் மேல பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க முழுவதுமா அவரை பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கவே பட்டிருக்கிறோம். இப்போ நான் இயேசுவை முழுமையா பார்க்கல, எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னா என் வாழ்க்கை திரும்பவும் போய் குழியில தான் விழப்போகுது. திரும்பவும் அதே சேத்துல தான் நான் போய் என்ன செய்ய போறேன்? விழப்போறேன். ஆனா நீங்க ஆவிக்குரிய ரீதியா உங்க வாழ்க்கையை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அந்த வியாதிகளோ பலவீனங்களோ உங்ககிட்ட வராது. நீங்க வியாதியஸ்தர்களை சுகமாக்குறவங்களா மாறிடுவீங்க. இயேசு 12 சீஷர்களையும் தெரிந்தெடுத்து இந்த பவர் அப்படின்னு கொடுத்து அனுப்பல, தான் கூட நடக்க வைக்கிறார் 3 வருஷம். ஏன் நடக்க வைக்கிறார்? ஏன் எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறார்? எதுக்கு டீச் பண்றாரு? உபதேசம் பண்றாரு, கற்றுக் கொடுக்கிறார். ஏன்? ஏன்னா நான் கொடுக்குற பவர்னால நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் நினைக்கிறோம் பவர்ல உலகத்தை ஜெயித்தரலாம், இந்த கிஃப்ட்ல உலகத்தை ஜெயிச்சிடலாம். நீங்க கிஃப்ட்ல உலகத்தை ஜெயிக்க முடியாது, பவர்ல உலகத்தை ஜெயிக்க முடியாது. நீங்க கிறிஸ்துவினால தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அவர் கொடுக்கிற அபிஷேகத்தினால தான் நீங்க கிறிஸ்துவின் மூலமாக தான் உலகத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. உங்க சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குன்னா அதை நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? எப்படி ஜெயிப்பீங்க? இவ்வளோ நேரம் சொல்லிட்டு ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இயேசு மேல உங்க கண்ணை பதிய வச்சிட்டீங்கன்னா உங்க சரீரத்துல வியாதி தங்க முடியாது. அல்லேலூயா. இதை சொல்லும் போது உங்க இருதயத்துல தேவன் ஏதாவது காரியத்தை அறிக்கை செய்ய சொல்றாரா, ஜெபிக்க சொல்றாரா, உடனே கண்ணை மூடி ஆண்டவரே இந்த விஷயத்தை உங்க கையில அர்ப்பணிக்கிறேன், இந்த கசப்பு எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி பாருங்க. உங்க சரீரத்துல எவன் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கானோ அவன் உங்ககிட்ட சொல்லாமலே ஓடிடுவான். ஹல்லேலூயா. ஆண்டவரே இவங்க மேல இருக்கிற கசப்பை இன்னைக்கு நான் எடுத்துடுறேன், இன்னைக்கு என் கண்ணை உங்க மேல பதிய வைக்கிறேன், என்னோட மைண்ட் என்னோட ஹார்ட்டை உங்க மேல பதிய வைக்கிறேன். அப்படி பதிய வச்சிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. யாருக்காவது விரோதமா நீங்க குழி தோண்டுனீங்களா? யாருக்காவது விரோதமா நீங்க பேசி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிச்சு அறிக்கை செய்யுங்களேன். வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த விஷயத்துல இருந்து இன்னைக்கு நான் மனம் திரும்ப. மனசுல மட்டும் நினைக்க கூடாது, வாய் திறந்து சொல்லணும். இந்த அப்பத்தை கொடுக்கும்போது நீங்க அப்படியே ஆவியிலே அப்படியே வேப்பராய் போயிருமா உங்களுக்குள்ள? அப்படியே அப்பத்தை எடுத்து அப்படியே வேப்பராய் போயிருமா? ஆவியாய் உங்களுக்குள்ள போகுமா? என்ன செய்வீங்க? எடுத்து உங்க நாவுல வச்சு டேஸ்ட் பண்ணி உள்ள அப்படியே என்ன செய்றீங்க? அப்போ சரீரத்துக்கும் ஒரு வேலை இருக்கு ஆண்டவர் பிரசன்ஸ்ல இல்லையா? வெறும் மனசுக்கு மாத்திரம் இல்ல, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனை என்ன செய்யணும்? துதிக்கணும். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கணும். இப்ப வாய் திறந்து சொல்லுங்க, எந்த விஷயத்துல ஆவியானவர் உங்களோட ஏவுறாரோ அந்த காரியத்தை சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே என்னை இந்த நேரத்துல நீர் விடுதலை ஆக்குங்க, என்னோட எண்ணங்களை உங்க மேல நான் செட் பண்றேன், டியூன் பண்றேன், உங்களை ஃபோக்கஸ் பண்றேன். கசப்பு வெறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் என் இருதயத்தை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே என்னை நீங்க அபிஷேகிங்க. ஒரு பர்டிகுலரான காரியத்தை ஆவியானவர் உணர்த்துறாருன்னா அந்த உணர்த்துற காரியத்தை உங்க காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி நீங்க சொல்லி ஜெபிங்களேன். இயேசுவே என்னை விடுதலையாக்கும், இயேசுவே என்னை விடுதலையாக்கும், என்னை மன்னியும், இந்த காரியத்தை நான் விட்டு மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. என்னை புதுப்பியும். நீர் என்னுடைய பங்கு, நீர் என்னுடைய பங்கு. ஹல்லேலூயா. நீர் என்னுடைய பங்கு. சொல்லுங்களேன், நீர் என்னுடைய பங்கு. ஆமென். கர்த்தர் அநேகருடைய இருதயத்தை இந்த நேரத்தில் விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறார். உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் விலகி ஓடுகிறத நீங்க காண்பீங்க. எடுத்துக்கோங்களேன், ஏசாயா புஸ்தகத்தின் 43ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஹல்லேலூயா. எகிப்து, எத்தியோப்பியா, சேபா இதெல்லாம் சாதாரணமான தேசங்கள் அல்ல, மிகவும் ஐஸ்வர்யமான தேசங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஈடா உன்னை மீட்பதற்கு நான் எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் சேபாவையும் நான் கொடுக்கிறேன்றார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? உன்னை மீட்கிறதுக்கு நான் என்ன விலை வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடின்றார். ஹல்லேலூயா. உன்னை மீட்கிறதுக்கு நான் என்ன விலை வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடி. நீ விலை மதிப்பே இல்லாதவன், உன்னை மீட்கும்படி நான் இதை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அதுல முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும், உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணவர். யாக்கோபா இருந்த உன்னை இஸ்ரவேலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணவர் சொல்றாரு, பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்த, நீ என்னுடையவன்,
நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. தேவனுடைய விடுதலைன்றதே வித்தியாசமானது. அதாவது இதிலிருந்து அப்படின்னு அல்ல, இதிலிருந்து அதிலிருந்து அப்படின்னு ஆண்டவர் விடுதலையை கொடுப்பவர் அல்ல. அதன் ஊடே அதன் வழியே ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதிலிருந்து அதிலிருந்து அப்படின்னு விடுதலை இல்லை, அவுட் அப்படின்றது இல்லை, த்ரூ அப்படின்றது தான் கர்த்தருடைய விடுதலை. ஹல்லேலூயா. அக்கினி வழியாய் நீ நடந்தாலும் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அதுதான் இந்த உலகத்துக்கு இருக்கிற மெசேஜே. ஹல்லேலூயா. கையில ரிப்போர்ட் வந்துருச்சு, இதுதான் உங்க ரிப்போர்ட், உங்க ஹெல்த் ரிப்போர்ட் இதுதான். ஏன் ஆண்டவரே அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்காங்க, என் கையில இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. இது வழியா நீ ஜீவனோடு வாழ்வ, தீர்காயுசோடு வாழ்வ. இது உனக்கு எழுதப்பட்டு இருந்தாலும் எழுதப்பட்டதை நான் இன்னைக்கு உன் மேல எழுதப்பட்டதை நான் கிறுக்கி உன்னை நான் வாழ வைப்பேன். இதுதான் தேவன். ஹல்லேலூயா. ஏதாவது காரியம் உங்களுக்கு நடந்திருந்தா, நீங்க அக்கினியை ஃபேஸ் பண்றீங்க, வெள்ளங்களை ஃபேஸ் பண்றீங்க, தண்ணீர்கள் ஃபேஸ் பண்றீங்கன்னா, ஆண்டவரே இதுல இருந்து என்னை வெளியே, ஆண்டவர் சொல்வார் நட 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 நட, இந்த தண்ணீர்ல இருந்து என்னை தூக்குங்க, நட நட நட. ஆண்டவர் இதுல நடக்க முடியுமா? அவங்களாம் நடக்க முடியாது, நீ நடக்கலாம். ஏன்னா உன்னை உண்டாக்கினவரே நான் தான். ஹல்லேலூயா. உன்னை உருவாக்கினவரே நான் தான். பக்கத்துக்கு அவங்கள பார்த்து சொல்லுங்க, அதில் இருந்து அல்ல, அதன் வழியே. அவுட் இல்ல, இங்கிலீஷ்லயும் சொல்லலாம், அவுட் இல்ல, த்ரூ. ஹல்லேலூயா. அதன் வழியா கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வருவார். அது அக்கினினாலும் நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா அதை சிருஷ்டிச்சவரே அவர் தான். அக்கினியை படைச்சவர் யாரு? தண்ணீரை படைச்சவர் யாரு? வெள்ளங்களை உண்டாக்கினவர் யாரு? படைச்சவரே கூட இருக்குமோ நம்ம ஏன் பயப்படணும்? உங்க ஹஸ்பண்டை படைச்சது யாரு? அப்பதான் புரியும் உங்களுக்கு. உங்க ஹஸ்பண்டை படைச்சது யாரு? ஏன் இப்ப மட்டும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்க வைஃபை படைச்சது யாரு? பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க வைஃபே இல்லை, ஆனா சொல்றாங்க. சகோதரர்களே சொல்லுங்க, உங்க வைஃபை படைச்சது யாரு? உனக்கு வைஃப் இருக்காடா? உங்க பிள்ளைங்களை படைச்சது யாரு? அப்புறம் ஏங்க நீங்க மூக்கு சிந்தி அழுதுட்டு இருக்கிறீங்க? படைச்சவரே உங்க கூட இருக்கும்போது நீங்க அழ வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். ஆதினதின் காலத்துல சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. பயத்தை இருதயத்திலிருந்து எடுத்துருங்க. நீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் படைச்சவரு, அவர் படைச்சவரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவர் யாரு? அப்புறம் ஏங்க பயப்படணும்? ஹல்லேலூயா. அப்புறம் எதுக்குங்க நான் பயம்? அதான் ஆண்டவர் சொல்ற, பயப்படாத, நான் உன்னோட இருக்க, நீ என்னுடையவள், நீ என்னோடது, உனக்குரியது எல்லாமே என்னோடது, நான் பார்த்துக்குவேன். நீ செய்ய வேண்டியது நீ செட் பண்ணிக்கோ, என்ன உனக்கு முன்னாடி செட் பண்ணிக்கோ. ஹல்லேலூயா. யார் சொன்ன வார்த்தையும், நீ பார்த்த தோல்வி, இந்த கடந்த காலத்தில் நடந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து செட் பண்ணாத. என்ன செட் பண்ணி என்ன பார், நான் சொல்றதை கேட்டு நடந்து வந்துட்டே இரு, அப்படியே கடந்து வந்துகிட்டே இரு. நான் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியா செய்வேன். ஹல்லேலூயா. எங்கேயும் உன்னை விழுந்து போக விட மாட்டேன். நீ என்ன பார்த்து வந்துகிட்டே இருக்கும்போது நீ துதித்து கொண்டே இருக்கிறத நீ காண்ப. ஹல்லேலூயா. இயேசுவையே நோக்கி கொண்டு இருக்கிறவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நடுவில் துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அக்கினி ஜுவாலைக்குள்ள போட்டாலும் அங்கேயும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சிங்க கெபிக்குள்ள போட்டாலும் யாரு துதிக்காம புலம்புவாங்கன்னு சொல்லுங்க? சிங்கத்தை பாக்குறவங்க தான் புலம்புவாங்க, அக்கினியை பாக்குறவங்க தான் புலம்புவாங்க. தேவ ஜனங்களுடைய கண்ணே வேற. ரட்சிக்கப்பட்டவங்களோட கண்ணு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு முதலாவது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க பாக்குற மாதிரி நான் சிங்கத்தை பார்க்க வேண்டாம், என் கூட இருக்கிறவரையே நான் பார்க்கும்போது என் வாயில துதி என்னைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க அக்செப்ட் பண்றீங்க? இந்த மாதம் துதியின் மாதம். ஹல்லேலூயா. இதை சொல்லும் போது நீங்க நினைக்கலாம், இவ்வளோ சேலஞ்சுக்கு நடுவில் நான் இருக்கேன், இது துதி மாதமா? இப்ப புரிஞ்சுதான் ஏன் துதி மாதம்னு உங்களுக்கு புரியுதா? துதிச்சு துதிச்சு அக்கினியை கடந்து வருவீங்க, துதிச்சு துதிச்சு பள்ளத்தாக்க கடந்து வருவீங்க, துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களை ஒருத்தர் என்ன செய்வாரு? அந்த குகையிலிருந்து தூக்கி எடுப்பார். சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தூக்கி எடுப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா கையை அசைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் வழியே கர்த்தர் என்னை கொண்டு வருவார், ஒரு சேதமும் இல்லாம. நம்ம தானியேலா இருந்தா என்ன ஜெபிச்சிருப்போம்? தானியேல் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. நம்ம தானியேலா இருந்தா என்ன ஜெபிச்சிருப்போம்? ஆண்டவரே, இந்த சிங்க கெபின்னு ஒன்று எனக்கு காமிக்கிறீங்க, என் லைஃப்ல அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், அப்படிதான் நம்ம ஜெபிச்சிருப்போம். ஆனா தானியேல் அப்படி ஜெபிச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா தானியேல் யாரு? ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? எல்லா தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்ற ஒரு தீர்க்கதரிசி. ஆனா தானியேல் அப்படி ஜெபிச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரியும், சிங்கத்துக்கு நடுவுல போட்டாலும் சிங்கங்களால என்னை கடிக்க முடியாது,
சிங்கம் சாப்பிடுற ப்ராடக்ட் இல்லை நானு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அந்த அக்கினிக்குள்ள நம்ம போடுறதுல சில பொருட்கள் எல்லாம் அதுல போய் எல்லா பொருளை மாதிரி எரிய போவது கிடையாது. அது அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. இந்த சூட்டுல தான் அது இலகும், இந்த சூட்டுல தான் அது என்ன ஆகும், மெல்ட் ஆகும். ஸோ அது அதுக்கு ஒரு தன்மை இருக்குல்ல. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அக்கினிக்கு நடுவுல மெல்ட் ஆகிற ஆள் கிடையாது நீங்க, அந்த ப்ராடக்டே கிடையாது நீங்க. ஹல்லேலூயா. உங்களை சுத்தி எத்தனை இச்சையான நபர்கள் இந்த உலகத்துல நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் நீங்க அந்த ப்ராடக்ட் இல்லை. நீங்களும் இச்சையா மாறுறதுக்கு, நீங்களும் தவறான ஆசை கொள்றதுக்கு, தவறான காரியத்தில் விழுகிற ப்ராடக்ட் இல்ல. வயசானவங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? வயசாயிட்டா முட்டி வலி, இடுப்பு வலி, பிபி, சுகரு. நீங்க சொல்லுங்க, நான் அந்த ப்ராடக்ட் இல்ல. 50 வயசுல எனக்கு அது வரப்போகிறது இல்ல. சொல்லுங்க, ஏன் வெக்கப்படுறீங்க? இதுவே டாக்டர் கேட்டா சொல்வீங்களா, டாக்டர் நேத்து அப்படியே நடந்தனா இங்க டொக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு, அங்கெல்லாம் போய் நீங்க விவரிச்சு சொல்றீங்க. ஆனா இயேசு சமூகத்துல சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, நான் அந்த ப்ராடக்ட் இல்ல. 50 வயசுல வியாதி வந்து பிடிச்சுக்கிற ப்ராடக்ட் நான் இல்ல. ஒருத்தர் சவுண்டு தான் கேக்குது. எங்க மாசிலாக்கா சொல்லுங்க சத்தமா. 50 வயசுல முட்டி வலி வருமா, இடுப்பு வலி வருமா? சொல்லுங்க, அந்த ப்ராடக்ட் நான் இல்ல. அல்லேலூயா. அம்சா வந்து இந்த வயசுலயே அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டா, நான் அந்த ப்ராடக்ட் இல்ல, 50 வயசுல எனக்கு ஒன்றும் வராது. அல்லேலூயா. நீங்க அந்த ப்ராடக்ட் இல்ல. ஆமென். உங்களை சத்துரு என்ன செய்ய முடியாது, விழ வைக்க முடியாது. ஏன்னா நீங்க யாரு? தேவனை உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி வைத்திருக்கிறீங்க. ஆமென். எந்த வயசுலும் நீங்க கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை மீட்கிறதுக்கு உனக்கு ஈடா நான் என்னத்தை கொடுப்பேன்? உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் நான் கொடுத்தேன். ஹல்லேலூயா. உன்னை மீட்கிறதுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன்றார் ஆண்டவர். எவ்வளோ பயங்கரமானதை வேணாலும் உனக்காக நான் கொடுப்பேன்றார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 45 அதிகாரத்தின் 14 வசனம். ஏசாயா 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? சில ஆசீர்வாதங்கள் உங்களை தாண்டி, அதாவது உங்ககிட்ட தாண்டி வந்து உங்களை பிடிக்க போகுது. ஹல்லேலூயா. தாண்டி வந்து உங்களை என்ன செய்ய போகுது? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்? கர்த்தர் உங்க பங்குன்னு நீங்க நிற்கும் போது கர்த்தர் என்ன கொடுக்கணுமோ அது எங்க இருந்தாலும் லாஸ்ட்ல இருந்தாலும் தூக்கி உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ உங்களோட கண்ணு அந்த பங்கு மேல வேண்டாம், அந்த பிளேஸ் மேல, அந்த பொசிஷன் மேல, அது மேல எல்லாம் வேண்டாம். உங்க கண் யார் மேல இருக்கணும்? தேவன் மேல, கர்த்தர் மேல. கர்த்தரை உங்களுக்கு முன்னாடி நீங்க நிறுத்தி இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இடையில எத்தனை தடைஞ்சல் இருந்தாலும் என்ன செய்யும்? தாண்டி வந்து உங்களுடையதாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலத்த பொருளாதார ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலிருந்து உங்க மேல கட்டவிழ்க்கிறார். உங்க கையில இது வரைக்கும் என்ன சேலரி நீங்க வாங்கிட்டு இருந்தீங்களோ அதை ரெட்டிப்பாய் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். ரிசீவ் பண்ணுங்களேன். உங்களை ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்த போறார். ரெட்டிப்பான மடங்கு உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களோட வாய் திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. வாய் திறந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்னுடைய பொருளாதாரத்துல கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போறாரு. என்னுடைய பொருளாதாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. எனக்காக அவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இது நடக்காது, இது சான்ஸே இல்லைன்னு உங்க சரீரம் சொல்லலாம். ஆனா ஆவியில நிறைந்து சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல, நான் லாஸ்ட் நடந்த அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு வார்த்தையை நான் ஷேர் பண்ணேன். அதை இன்னைக்கு நம்ம வாசிக்கலாமா? மார்க் புஸ்தகத்தின் 3 அதிகாரத்தின் 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் சுபா வாசிங்களேன். மார்க் 3 அதிகாரம் 1-5. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து,
ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த வார்த்தைய இன்னைக்கு கேட்க விரும்புறீங்க? ஏஞ்சல் எந்திரிச்சு நடுவில் நில்ல, இங்க நடுவில் நில்ல. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட சொன்னல, தேவனை உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க சொல்லுங்க, எல்லாம் சத்தமா, செட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? செட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டா, நீங்க தேவனை உங்களுக்கு முன்னாடி செட் பண்ணும்போது அநேக ஜனங்கள் உங்களை மாதிரியே அவரை அவங்களுக்கு முன்னாடி செட் பண்றதுக்கு தேவன் அநேக ஜனங்களுக்கு முன்னாடி உங்களை செட் பண்ணுவார். ஹல்லேலூயா. இதை நான் வந்து சும்மா செய்யல, இது அநேகரோட வாழ்க்கையில இப்படியே நடக்கிறத நீங்க காண போறீங்க. சூம்பின கையுடைய மனுஷனை ஆண்டவர் கூட்டு நடுவே நிறுத்தினார், சென்டர்ல நிறுத்துறார். எல்லாரோட கண்ணும் இந்த மனுஷனை பார்க்க வைக்கிறார். நீங்க எவ்வளவு பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? தீர்க்க தரிசனமா விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அநேக ஜனங்கள் இயேசுவை தன்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு, தனக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை இந்த உலகத்துல செய்ய போறாரு. தேவன் உங்களை கொண்டு வந்து சென்டர் ஆஃப் ஃபோக்கஸா நிறுத்த போறாரு. ஹல்லேலூயா. தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்த போறாரு. வசனம் சொல்லுது, அப்படி நிறுத்தின மனுஷனோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் தேவையா இருந்துச்சு. நீங்க எவ்வளவு பேர் சொல்றீங்க உங்க லைஃப்ல ஒரு அற்புதம் வேணும்னு? இந்த மனுஷனுக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கை சூம்பி போய் இருந்துதான். ஒரு கை என்ன இருந்தது? இது அசைக்கவே முடியாம இப்படி இருந்துச்சான் இந்த கை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேரலைஸ் ஆகி இருக்கு இந்த கை. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியும், பேரலைஸ் ஆகி இருக்கு. தேவன் என்ன செய்யறாருன்னா, கூப்பிட்டு நடுவுல நிறுத்தி, அங்க இருக்கிறவங்களுக்குலாம் இந்த அற்புதம் நடக்கணும்னு விருப்பமே கிடையாது. எல்லாம் கடின இருதயத்தோட இருக்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாருமே கடின இருதயம் உள்ளவங்க அப்படின்னு சும்மா நினைச்சுக்கோங்க, சரியா? நான் தான் இயேசு. இவங்க வந்து அந்த அற்புதம் தேவைப்படுற ஒரு மனுஷன். எல்லாரும் எப்படி இருக்காங்க பார்க்கும்போது? இப்படி கோவமா இருக்கிறாங்க. ஏன்? இது சண்டே, நீங்க ப்ரீச் பண்ணிட்டு பேசாம போங்க. இந்த சண்டேல நீங்க என்ன செய்யக்கூடாது? சுகமாக்க கூடாது. அப்படி ஆக்குனா அது தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமானது. சரி, இவர் பண்ணுவாரா இல்லையா? பண்ணா அவரை பிடிச்சு நம்ம கல் எறிவோம், கொல்லுவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க? எல்லாம் பல்ல கடிச்சிட்டு கடின இருதயத்தோட நின்றுட்டு இருக்கிறாங்க. இயேசு இங்க வந்து நின்றுட்டு, ஐயோ இவங்கெல்லாம் ரொம்ப டெரரா இருக்கிறாங்கப்பா, இவங்க எப்போ அடிப்பாங்கன்னு தெரியல, உதைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு எல்லாம் பயப்படல. வசனம் சொல்லுது, அவர் மனதுல வேதனையோடு, அவர் ஒரு வைராகியத்தோடு கோவத்தோடு சொல்றாராம், உன் வலது கையை நீட்டு அப்படின்றாராம். என்ன சொன்னாரு? நீட்டுன்னு சொன்னது இந்த மனுஷன் என்ன செய்யறாரு? நீட்டுறாரு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவரே நீங்களே கொஞ்சம் நீட்டி விடுங்க, ஆண்டவரே நீங்களே கொஞ்சம் நீட்டி விடுங்களா. ஒருவேளை நான் நீட்டி அதை நீட்டலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவன் என்ன பண்றான்? நீட்டா, எனக்கு தான் இது வரைக்கும் நீட்டவே முடியாது, இவர் நீட்டுன்றாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன செய்யறான்? நீட்டுறான். ஹல்லேலூயா. நீட்டும் போது என்ன ஆச்சான்? அவனோட கை, பக்கத்துல இருக்கிற கை எப்படி இருந்துச்சோ, இடது கை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வலது கையும் சுகமாச்சு. ஹல்லேலூயா. இவனை கூப்பிட்டு நிறுத்தும் போது இவன் எல்லாரும் மெச்சிக்கொள்ற மாதிரி ஆள் இல்லை. அங்க இருக்கிற யாரோ ஒரு ஆசாரியனையோ பெரிய ஆளையோ கூப்பிட்டு நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் யாருக்கு அற்புதம் தேவைப்படுதோ, யாருக்கு தன்னை தேவைப்படுதோ, வைத்தியன் யாருக்கு தேவையோ அவங்கள கூப்பிட்டு நடுவுல நிறுத்துறாரு. நான் இங்க ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில வந்து நீங்க கையை உயர்த்தி சத்தமா சொல்லணும். இங்க யாருக்கெல்லாம் வைத்தியன் தேவைப்படுது? இங்க யாருக்கெல்லாம் இயேசு தேவைப்படுறாரு? அப்ப இங்க சென்டர்ல நிக்க போறது யாரு? அவங்க பேரை சொல்லுங்க. பாருங்க, இத்தனை பேர் இருந்துட்டு 2-3 பேர் தான் சவுண்ட் கேக்குது. நடுவுல நிக்க போறது யாரு? என்னடா மெல்லமா வர பின்னாடி? சின்னதோட கேட்கலாம். நடுவுல நிக்க போறது யாரு? அப்பாடா, இப்பதான் எல்லாரும் வாயும் திறக்குது. எத்தனை பேர் விசுவாசிச்சு உங்க பேரை சொன்னீங்க? இது நம்ம திட்டம் கிடையாது, நம்ம பார்க்க போறோம். பாருங்களேன், நம்மளெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து சென்டர்ல நிக்க வைக்க போறாரு. காரணம் என்ன? நம்ம இங்க நிற்கும் போது எல்லா ஜனங்களும் தேவனை பார்க்க போறாங்க. ஏன்னா இந்த மனுஷனை பார்த்தாலே இப்ப என்னதான் தெரியுது? இவன் கையை நீட்ட முடியாது, இவன் கை பேரலைஸ் ஆகி இவனா? அப்ப இவனை பார்க்கும்போது யார தோணுது? கிறிஸ்துவ தோணுது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ தான் பாக்குற மாதிரி இருக்கு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில அப்படிதான் நடக்க போகுது? தேங்க்யூ ஏஞ்சல். ஹல்லேலூயா. நீங்க அநேகருக்கு முன்னாடி நிக்க வைக்க போறீங்க, நிக்க வைக்க போறாரு. உங்களை ஆண்டவர் அநேகர் முன்பாக நிக்க வைக்க போறாரு. எனக்கு தகுதி இல்லை, நான் பலவீனன், என்னால இது முடியாது அப்படி சொல்ற உங்களை தான் நிக்க வைக்க போறாரு. ஏன்னா உங்களுக்கு தான் வைத்தியன் வேணும், உங்களுக்கு தான் கிறிஸ்து வேணும்.
ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் இயேசு வேணும். இயேசு யாருக்கு வேணுமோ அவங்கள தான் நிக்க வைக்க போறாரு. ஏன்னா அப்போதான் அவங்கள பார்க்கும்போது கிறிஸ்துவை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கு. தேவன் உங்களை நடுவுல கொண்டு வந்து நிறுத்த போறாரு. ஆமென். உங்களை சென்டர் ஆஃப் ஃபோக்கஸா மாத்த போறாரு. ஆமென். அநேக ஜனங்கள் கிறிஸ்துவ உங்க மூலமா ஏற்றுக்கொள்ள போறாங்க. இங்க வசனம் சொல்லுது, இந்த வலது கை எதற்கு அடையாளமா இருக்கு? தேவனுடைய வல்லமைக்கு அடையாளமா இருக்கான். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு வலது கை என்னவா இருக்கு? பேரலைஸா இருக்கு. இந்த வலது கை எதற்கு அடையாளம்? தேவனுடைய வல்லமைக்கு அடையாளம். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், உங்க லைஃப்க்கு என்ன வேணும், என் வாழ்க்கைக்கு இப்ப என்ன தேவை, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, ஒரு கேள்வியில நீங்க இருக்கீங்கன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களோட தேவை என்ன தெரியுமா? காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கைக்கு தேவை. ஏதோ வந்தோம், ஆராதிச்சோம், பைபிளை படிச்சோம், போனோம், சர்ச்சுக்கு வந்தோம், போனோம், அப்படி இல்லை. உங்களுக்கு தேவ வல்லமை வேணும். உங்க இருதயமும் உங்க சரீரமும் உணரத்தக்க ஒரு தேவ பிரசன்னம் உங்களோட வாழ்க்கையை நிரப்பணும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கு? சும்மா ஒரு வசனத்தை அப்படி தெரிஞ்சு கிளிப்புல மாதிரி படிச்சுட்டு போறது இல்ல. சும்மா கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் இயேசுவே என்ன ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி, இவங்கள ஆசீர்வதி. ஒரு பிரசன்ஸ உணராத வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன், உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன். ஹல்லேலூயா. அவரோட பிரசன்ஸ நீங்க உணர்றதுக்கு தேவன் உங்களுக்கு இந்த மாதம் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை ஏதோ காணாத மனதுல மாத்திரம் அல்ல, உங்க சரீரத்திலும் நீங்க உணரும்படியாய். அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டாரு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றதை நீங்க செய்யணும். ஹல்லேலூயா. கையை நீட்டுன்னு சொல்லுவோம், அந்த மனுஷன் நீட்டினால. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நிரப்புறேன்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க போய் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க காத்திருக்கலைன்னா எப்படி நிரப்புவாரு? நீங்க காத்திருக்கலைன்னா கர்த்தர் உங்களை நிரப்புவாரா? பதில் சொல்லுங்க. இப்ப தண்ணி நம்ம ஊத்திட்டே இருக்கிறோம், சரியா? ஒரு ஊத்துனா எங்கெல்லாம் நனைஞ்சிரும். அதனால இப்ப நான் இதுல தண்ணி ஊத்திட்டே இருக்கேன். இந்த பாத்திரம் இப்படி கவுந்து கிடந்தா எப்படி நிரம்பும்? இந்த பாத்திரம் என்ன ஆகணும்? அந்த தண்ணீரை வாங்குறதுக்கு ஆயத்தமா தன்னோட வாயை திறக்கணும், தன்னை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் கவுத்து போட்ட பாத்திரம் மாதிரி உட்கார்ந்துட்டு ரிகாதா ரகாதா ராபா ஜதரகவா. எப்படி பாத்திரம் நிரம்பும்? பாத்திரம் என்ன செய்யணும்? வாயை திறக்கணும். பாத்திரம் தன்னோட இருதயத்தை திறக்கணும். இந்த மாசம் எத்தனை பேர் உங்க இருதயத்தை திறக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. என்கிட்ட நீங்க சொல்லாதீங்க, ஆவியானவர்கிட்ட பேசிட்டே இருங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை நான் திறக்கிறேன்ப்பா, என் இருதயத்தை திறக்கிறேன். அவர் பிரசன்ஸ்ல போய் உட்கார்றதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கா? நாள் ஃபுல்லா 24 மணி நேரம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்? ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நம்ம உபவாசம் இருக்கிறோன்னே நம்ம சொல்லுவோம் பாருங்க. ஆனா உபவாசம் இருந்துட்டு அவர் பிரசன்ஸ்ல உட்கார மாட்டோம். போய் இட்லி சுட்டுக்கிட்டே அலிலியோ ரிகாதாராபாம்போம், அங்க ஆபீஸ்ல போய் டிகரகாதாராபாடாபாம்போம். இப்போ சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? கூட்டிகிட்டே சொல்லுவோம் ரிகாதாராபா ஷாதாராகாதா. ஆண்டவருக்கு மனசை மட்டும் வாயை மட்டும் கொடுத்துருவோம். சரீரம் அது சாத்தானுக்கு, அது என்னோட இஷ்டத்துக்கு. நான் அழுவேன், நான் புலம்புவேன், நான் கோவப்படுவேன், நான் யாரை வேணா பேசுவேன். அப்போ மனசை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரீரம் மண்ணுக்குரியதுன்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல, வசனம் சொல்லுது, உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் குற்றமற்றதாக கிறிஸ்து வருகிற நாளிலே அவருக்கு முன்னாடி நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆவியை மட்டும் வச்சு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. உங்க சரீரம் ஆண்டவருக்கு வேணும். உங்க சரீர அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க சரீர அவயத்தை ஒப்பு கொடுங்க. இந்த நாள்ல இருக்கிற ஒரு ஃபேஷன் என்ன தெரியுமா? இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ரீல்ஸ் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன், தன்னோட சொந்த சரீரத்தை என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? வீடியோ எடுத்துட்டு. சொல்லுங்க, தன்னோட சொந்த சரீரத்தையே. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், சோ நான் அதுல இருந்தா போதும், நான் எப்படி இருந்தாலும் கர்த்தரை என்ன நேசிக்கிறார். இல்ல, வசனம் தெளிவா சொல்லுது, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக என்ன செய்யப்படணுமா? ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்படணுமா? ஏன் சரீரத்தையே சொந்தமா இழிவாக்குற காரியத்துக்குள்ள நான் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன்னா நான் தேவனுடைய ஆலயம், தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த சில்லற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னு வைங்களேன், அவர் வச்சிருக்கிற மேலான அபிஷேகத்தை நம்ம இழந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி யாரோ செய்யறாங்க அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடாது. நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? நீங்க சுகமாக்குற வீடியோவை நீங்க போட போறீங்க. ஹல்லேலூயா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வச்சு ஒரு வீடியோவை போட போறாங்க. இங்க பாருங்க, இவங்க சொல்லிதாங்க என் வாழ்க்கை மாறி இருக்கு. வசனமே இருக்கு, பாடுவோரும் ஆடுவோரும் எங்களோட ஊற்று உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்களாம். இப்படி ஒரு சாட்சி உங்க வாழ்க்கையில வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா காணமே, சத்தமா சொல்லுங்க.
அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பாட்டை போட்டு நீங்க வாயை மட்டும் அசைச்சிட்டு அப்புறம் வந்து ஏதோ ஊன்னெல்லாம் ஒரு போட்டோவை எடுத்துட்டு எனக்கு அது பார்க்கும்போது வருத்தமா இருக்கும். சே ஆண்டவரே, உங்க பிள்ளைங்களை எவ்வளோ அழகா நீங்க வச்சிருக்கிறீங்க, எவ்வளோ அழகா நீங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறீங்க, உங்க ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறீங்க, ஆனா இன்னும் பயன்படாத விதத்துல இப்படி பயன்பட்டு இருக்கிறாங்களே, நீங்க எவ்வளவு பேர் விரும்புறீங்க? ஒருவேளை இங்க இருக்கிற நமக்கு அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். நமக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்மளோட கூட வாழ்ற எத்தனையோ வாலிப பிள்ளைங்க எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வீடியோஸ்ல எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க? இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வாலிபர்களை நம்ம சர்ச்சுக்கு கொண்டு வரணும். அவங்கள ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால அளவில்லாம நிரப்பணும். ஹல்லேலூயா. அவங்க வியாதியை சுகமாக்கணும். அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். எவ்வளவு பேர் விரும்புறீங்க? அப்ப வாய் திறந்து சொல்லுங்க, என்னை கொண்டு. ஏன்னா உங்களை தான் சென்டருக்கு கொண்டு வர போறாரு. ஹேமாக்காவை இல்லை, ஹேமாக்காவை ஏற்கனவே சென்டர் கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. இது உண்மை தானே? இது பெருமை இல்லை, இது உண்மை, இது சத்தியம். என்ன எப்பவோ சென்டர் கொண்டு வந்துட்டாரு. இப்ப ஆண்டவர் யாரை கொண்டு வர போறாரு? உங்களை கொண்டு வர போறாரு. ஹல்லேலூயா. உங்களை சென்டர்ல கொண்டு வர போறாரு. யாரு நீங்க? நாங்க தண்ணீர்ல நடக்கிறோம், தண்ணி வழியா நடக்கிறோம். தண்ணி வழியா நடந்தாலும் உங்களை சென்டர் கொண்டு வருவார். நீங்க யாரு? நான் ஒரு அக்கினி சோதனையில நடக்கிறேன். அக்கினி சோதனையா இருந்தாலும் உங்களை நடுவுல கொண்டு வருவார். ஏன்னா அக்கினியோ வெள்ளமோ தண்ணீரோ உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறாருன்னு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு அந்த ஜெப ஆலயத்துல நின்று சூம்பின கையுடைய மனுஷனை சுகமாக்கின அதே இயேசு இன்னைக்கு நம்ம நடுவுலயும் நிக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு, நமக்குள்ள வாசம் பண்றாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் கொண்டு வந்து சென்டர்ல நிறுத்தும் போது அநேகர் கிறிஸ்துவை காணணும். ஆமென். அதுக்கு நீங்க ஒரு காரியம் செய்யணும். அவரோட பிரசன்ஸ்க்கு ஒரு டைமை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. 24 மணி நேரத்துல எத்தனையோ மணி நேரங்கள் எதுக்கோ கொடுக்குறோம் இல்லையா? பிஸியா அங்க போற நல்லதுதான் செய்வோம். நம்ம கெட்டது ஒன்றும் செய்ய போறது இல்லை. பட் கர்த்தர் நல்லதை அல்ல நம்மளோட வாழ்க்கையில எதிர்பார்க்கிறத, நீதியை எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நான் நல்லது தானங்க செய்யறேன். நீங்க நல்லதே செஞ்சாலும் அது தேவனை மகிமைப்படுத்தலைன்னா அது ஒரு காசுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க நீதி செய்ய தான் உங்களை நீதிமான ஆக்கி இருக்கிறாரு. நம்மள நல்லவங்கல்ல, அவர் சொல்றாரு நீதிமான்கள்னு தான் சொல்றாரு. நீதிமான்கள்னா யாரு? அவர் செய்து முடித்ததை அனுபவிக்கிறவங்க. அவர் செய்த பாடுகள் மூலமா, பட்ட பாடுகள் மூலமா நீதிமான்கள் ஆக்கப்பட்டவங்க. இங்க எவ்வளவு நீதிமான்கள் இருக்கீங்க? பக்கத்துக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லவங்களா வேஷம் போடாதீங்க. நீங்க நீதிமான்களா ரியலா வாழுங்க. ஹல்லேலூயா. இந்த நீதிமான்கள் செய்யறது இந்த உலகத்திலுக்கு சில நல்லவங்களுக்கு பிடிக்காது. எவ்வளவு பேருக்கு நான் சொல்றது புரியுது? நல்லவங்களாவே இருப்பாங்க பாருங்க. உங்க மாமா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, உங்க அத்தை ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நீங்களே சொல்லுவீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா நீதிமான்களாகி உங்களை சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க பைத்தியம் மாதிரி சிலதை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஜெபிச்சுட்டு இருப்பீங்க, வசனத்தை வாசிப்பீங்க, அள்ளி கொடுப்பீங்க இல்லையா? சர்ச்சுக்கு போவீங்க, இந்த மீட்டிங் போவீங்க, அந்த மீட்டிங் போவீங்க, மன்னிப்பீங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு விடுவீங்க. அதெல்லாம் நல்லவங்களுக்கு பிடிக்காது. அவங்க நல்லவங்க, ஆனா நீதிமான்கள் இல்லை. ஆனா நீங்களும் நீதிமான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை காண்பிப்பார். அநீதி செய்யறவங்களுக்கும் நீதி செய்யறவங்களுக்கும் அவர் வித்தியாசத்தை காண்பிப்பார். எவ்வளவு பேர் சொல்றீங்க நீங்க நீதிமான்கள்னு? ஹல்லேலூயா. நீங்க நீதிமான்கள். உங்களுக்கு ஈடா ஆண்டவர் எகிப்தை கொடுப்பாராம். உங்களை மீட்கிறதுக்கு எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுப்பாராம். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அதே மார்க்கு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை இந்த வேலை வாசிக்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அதிகாரம். மார்க் 5:1 வாசிங்க சுபா. 1 ஒரு சில வசனங்கள், 4 வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். கதரேனர் இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா யூதர்கள் இல்லாத ஒரு நாடு அது. அதாவது யூதர்களுக்கு அருவெருப்பானவங்க, புறஜாதிகள் இருக்கிற இடம் தான் என்னது? கதரேனர். அங்கதான் இயேசு வராரு. ஸோ யூதர்களுக்கு இவங்க அன்கிளீனா இருக்கிறவங்க, அசுத்தமானவங்க யூதர்களுக்கு. ஓகே, அந்த இடத்துக்கு இயேசு வராரு. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்திரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து
கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். புரியுதா உங்களுக்கு? இந்த மனுஷனை எந்த விலங்குனாலையும் கட்டி அடக்க முடியலையா? வாய் திறந்து சொல்லுங்க, அடக்க முடியல. இந்த மனுஷனை சங்கிலியை போட்டு கட்டுறாங்க, இந்த மனுஷனை என்ன செய்ய முடியல? அடக்க முடியல. ஏஞ்சல் முன்னாடி வரியா? ஏஞ்சல் 1 2 3 வாங்க முன்னாடி. இந்த மனுஷனை சங்கிலி எல்லாம் போட்டு என்ன செய்ய முடியல? இப்போ ஏஞ்சல் தான் அந்த மனுஷன் வச்சுக்கோங்களேன், சும்மா கை இப்படி வச்சுக்கோங்க. நம்ம சங்கிலியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இதில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் உங்களுக்காக இருக்குது. இப்போ சங்கிலியால் வச்சு கட்டுறாங்க. ஏஞ்சல் வந்து ஏதாவது செய்ய ஊன்னு செய்ய. ஐயோ ஏஞ்சல் ரொம்ப கஷ்டப்படுறான். உடைச்சிரு உடைச்சிரு, அப்படி உடைச்சிடறான். என்ன சங்கிலி கொண்டு வந்து கட்டினாலும் என்ன செய்யறான்? திரும்பியும் வந்து கடையில் போய் எல்லாம் சங்கிலி வாங்கிட்டு வராங்க. எங்கே போறீங்க அப்படின்னா, அங்கே குகையில் ஒருத்தன் இருக்கான், அந்த பேய் பிடிச்சவன், அவனை போய் கட்ட போகிறான், ரொம்ப ஆட்டம் போடுறான் அப்படின்னு திரும்பி சங்கிலியை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? கட்டுறாங்க. திரும்பி உடைச்சிரு, திரும்பியும் உடைச்சிடறான். இவன் காலையும் கட்டுறாங்க, கையையும் கட்டுறாங்க, ஆனால் இவனை என்ன செய்யவே முடியல? கட்டவே முடியல. இந்த உலகத்துல இருந்து, இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கின ஒரு இரும்பு சங்கிலியினால இந்த மனுஷனை கட்ட முடியல. ஆனா இந்த மனுஷனை கட்டுறதுக்கு ஒரு வல்லமை இவனை தேடி வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு உங்க லைஃப்ல அந்த மாதிரி சில பேரோடு போராடிட்டு இருக்கிறீங்கன்னா, இல்ல நீங்களே தேவனுக்கு கீழ்ப்படியாத அடங்காத ஒரு ஆவி உள்ள மனுஷங்களா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் சொல்றேன், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். உங்களை அடக்குகிற ஒரு தேவ பிரசன்னம் இந்த மாதம் உங்களை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. உங்க வியாதியை அடக்குகிற ஒரு வல்லமை, உங்க வலிகளை அடக்குகிற ஒரு வல்லமை, உங்க தரித்திரத்தை அடக்குகிற ஒரு வல்லமை, உங்க கண்ணீரை அடக்குகிற வல்லமை, உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஜனங்களை அடக்குகிற ஒரு வல்லமை இந்த மாதம் உங்களை என்கவுண்டர் பண்றதை நீங்க காண போறீங்க. அது எந்த நாள்ல வேணாலும் நடக்கலாம், அது இப்பவும் நடக்கலாம். உங்க இருதயத்துல விசுவாசி வாய் திறந்து சொல்லி அந்த அபிஷேகத்தை இந்த வேலையில பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உலகத்தால் அடக்க முடியாத, கட்ட முடியாத சில விஷயங்களை எல்லாம் கட்டுகிற அபிஷேகிக்கப்பட்ட இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறார். உங்க சரீரத்தை தொடுறார், உங்க இருதயத்தை தொடுறார், உங்க மைண்ட தொடுறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு தெய்வீக விடுதலை உங்க மேல கட்ட விழுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷனை கட்ட யாராலையும் முடியலைங்க, இந்த மனுஷனை அடக்க யாராலையும் முடியலைங்க. எல்லாரும் வந்து கட்டி கட்டி பார்க்க, அவன் உடைச்சு அவன் என்ன செஞ்சுட்டே இருக்கான். வசனம் சொல்லுது, அவன் தன்னை தானே வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறான், காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் பொசிஷன்ல அவன் இருக்க மாட்டேங்கிறான். அவன் வீட்டுல இருக்கணும், குடும்பத்தோட இருக்கணும், ஆனா குடும்பத்தோட இருக்க மாட்டேங்கிறான், வீட்டுல இருக்க மாட்டேங்கிறான். அவன் குகையில போய் யாரும் இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்து தன்னையே காயப்படுத்திட்டு இருக்கிறான். சில நேரங்கள்ல இந்த பரிதாபத்தின் ஆவின்னு ஒரு ஆவி இருக்கு. நிறைய பேர் அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அது நல்லது அல்ல, அது சாத்தானால உங்க இருதயத்துல விதைக்கப்பட்டது. உங்களே நீங்க பரிதாபமா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அது இயேசு உங்களுக்கு கொடுக்கல. தயவு செய்து பரிதாபமே படாதீங்க. நீங்க பரிதாபப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை என்னைக்குமே அப்படிதான் இருக்கும். பரிதாபப்படாதீங்க. ஐயோ பாவம், நீங்க பரிதாபப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. வார்த்தையை விசுவாசித்து நீங்க என்ன பெறணும்? விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஐயோ நான் பாவம், எனக்கு பணம் இல்லை, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, என் கூட யாரும் இல்லை, இதை நீங்க நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வெளியெல்லாம் காமிக்க மாட்டோம். வெளியே என்ன செஞ்சுட்டே இருப்போம்? நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம், சிரிப்போம், நல்லா மேக்கப் பண்ணுவோம், எல்லாத்தையும் சிரிப்போம், ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் வீட்டில் போய் தனியாக உட்காருவோம் பார்த்தீங்களா, அப்போ திங்க் பண்ணுவோம், எனக்கு யார் இருக்காங்க, என் கூட யார் இருக்காங்க, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க என்னை நினைக்கல, என்கிட்ட பணம் இல்லை, அவங்கள மாதிரி என் லைஃப் இல்லை, அவங்க போட்ட ட்ரெஸ் எனக்கு இல்லை, அவங்க வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் எனக்கு இல்லை, அது இல்லை இது இல்லை. இந்த பரிதாபம்னு சொல்லி சத்ரு ஏதாவது எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரானா அது உள்ளேயே நீங்க அனுமதிக்காதீங்க. ஹல்லேலூயா. அது உள்ளேயே அனுமதிக்காதீங்க. இன்னொரு லைஃபை கம்பேர் பண்ணி நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னா, அவங்க லைஃப் நல்லா இருக்கு, என் லைஃப் இப்படி இல்லை, அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கெல்லாம் இந்த வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆகல, அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, எனக்கு பிறக்கல. நீங்க வந்து எதையுமே யார் கூடயுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. உங்க வழி தனி வழி. ஹல்லேலூயா. உங்க பிளெஸிங் தனி பிளெஸிங். எல்லாருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு இது மாதிரி யாருக்குமே. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? பார்க்கலாம். நீங்க கேட்டீங்களான்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து இதே டைலாக் சொல்லுங்க பார்க்கலாம். நான் 2 லைன் சொன்னேன். எல்லாருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு இருக்கிற மாதிரி யாருக்கும் இருக்காது. ரிசீவ் பண்ணிட்டாங்களா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற மாதிரி இனி யாருக்குமே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்க மாதிரி யாருக்குமே இருக்காது. நீங்க தேவனை உங்களுக்கு முன்னாடி செட் பண்ணுங்க.
இங்க வசனம் சொல்லுது, ஊரே அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கு, இவன் ஒருத்த மட்டும் குகையில உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், தன்னையே காயப்படுத்திக்கிட்டு இருக்கான். வசனம் சொல்லுது, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில், ஏன் அவன் இப்படி வந்து சொன்னான்னு தெரியுமா? ஏன் இயேசுவுக்கு முன்னாடி வந்து விழுந்தான் தெரியுமா? வசனம் சொல்லுது, அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். நீங்களும் சொல்லுங்க, சொல்லி இருந்தார். ஏன் இங்க வந்து சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இனிமேல் ஏதோ சொல்ல போறாரு போல? இல்ல, ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதனாலதான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. எகிப்தின் சம்பாத்தியத்தை, எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தை, நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபத்தை உன்கிட்ட தாண்டி வர செய்வேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அதை கேட்க, அதை நீங்க விசுவாசிக்க இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களை பிளஸ் பண்றது ஹேமா பிரவீன் கிடையாது, உங்களை பிளஸ் பண்றது அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவரோட வார்த்தைய சத்தத்தை மட்டும்தான் நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டாரு. பக்கத்துக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் சொல்லிட்டாருன்னா அது செய்யாம விட மாட்டாரு. ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு சொல்லிட்டாரு, அசுத்த ஆவியை இவனை விட்டு வெளியே போ. அப்பதான் டிபு டிபு டிபுன்னு எல்லா ஆவியும் ஓடி வருது. ஏன்? அந்த மனுஷனுக்குள்ள 2000க்கும் மேலான ஆவிகள் இருந்துச்சான். ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை பிசாசுகள் இருந்துச்சான்? 2000க்கும் மேலான பிசாசுகள் இருந்துச்சான். ஆண்டவர் கேட்கிறாருல, எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க 2000 பேர் இருக்கோம் சாமி அப்படின்றாங்க. எத்தனை பேரு? 2000 பேருக்கும் மேலானவர்கள் அந்த அந்த மனுஷனுக்குள்ள இருந்து அவனை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கும்போது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நான் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன், தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவைகள் வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசு பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. 2 காட்சி பாக்குறாங்க. ஒண்ணு என்னது? இவன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பரா யார் கூட உட்கார்ந்து இருக்கான், இப்படிதான் நின்று இருந்திருப்பாரு இயேசு இல்லையா? பாருங்கடா என்னோட ப்ராடக்ட, இந்த ப்ராடக்ட் யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க சங்கிலி எல்லாம் கொண்டு வர வேண்டாம்டா, இவனுக்கு சங்கிலி வேண்டாம்டா, அவனுக்கு மாத்திரை வேண்டாம்டா, இவனுக்கு நாம் போதும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? யாராவது மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? விசுவாசிங்களா? ஹல்லேலூயா. இயேசு போதும் உங்களுக்கு. உங்க சரீரத்தில் ஒரு தெய்வீக விடுதலை அவருடைய சித்தத்தின்படி இன்னைக்கு கட்டவிழ்க்கப்படுது. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக விடுதலை, தெய்வத்தின் கரத்தினால் உண்டாகிற ஒரு விடுதலை. நீங்க மாத்திரைக்கு நீங்க அடிக்ட் இல்லை. நிறைய பேர் இந்த அடிக்ஷன் போறதுக்காக மாத்திரை சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இருக்க நிலைமை என்னன்னா, மாத்திரைக்கே நம்ம அடிக்ட் ஆயிரும். எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அடிக்ஷன் போறதுக்காக மாத்திரை சாப்பிட்ட நாளெல்லாம் மாறி நீங்க மாத்திரைக்கே நம்ம என்ன ஆயிட்டோம், அந்த மாத்திரை இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்க. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு போதும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இயேசு போதும் உங்களுக்கு. ஆமென். இயேசு உங்களுக்கு பரிபூரண விடுதலையை மாத்திரையிலிருந்து கொடுக்க விரும்புறார், சங்கிலியிலிருந்து கொடுக்க விரும்புறார். ஹல்லேலூயா. இந்த சங்கிலியெல்லாம் கட்டியும் அவனை என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. மாத்திரை சாப்பிட்டும் பிபி அடங்க மாட்டேங்குது, அது எகிருது மேல, சுகர் எகிருது மேல, அது எகிருது, இது எகிருது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் போதும் உனக்கு, என்ன உனக்கு முன்னாடி செட் பண்ணிக்கோ. நான் சொல்றது உங்களால நம்பவே முடியாதே. இயேசு என் கூட இருந்தா பிபி சரியாயிருமா, சுகர் சரியாயிருமா, இந்த வியாதி போயிருமா? கண்டிப்பா போகும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தவர். அப்புறம் எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம்? அதுக்கு நம்ம வீட்டிலே இருந்துக்கலாமே. அப்புறம் எதுக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும்? நம்ம பேசாமலே இருந்துக்கலாமே. ஏன் கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம்? நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் இல்லையா? இந்த பூமியில இருந்தாலும் மனுஷங்களா இருந்தாலும் நம்ம எல்லாரும் மாதிரியும் கிடையாது. நம்ம தேவனால ரட்சிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. இப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து 2 காட்சி பாக்குறாங்க. ஒண்ணு என்னது? சுகமாக்கப்பட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு சூப்பரா ஒரு ஆள் யார் கூட உட்கார்ந்துருக்கு? இயேசு கூட உட்கார்ந்துருக்கு. இன்னொன்னும் பாக்குறாங்க, 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம். இதை நீங்க பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. 2000 பன்றிகள்
திபு 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 திபுன்னு ஓடி அப்படியே கடல்ல விழுந்து அத்தனையும் மரிச்சு போயிடுச்சான். அதையும் பார்க்குறாங்க. இது ரெண்டையும் பார்த்துட்டு அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க, தயவு செய்து எங்க ஊருக்குள்ள நீங்க வந்துடாதீங்க. என்ன செய்யாதீங்க? தயவு செய்து எங்க ஊருக்குள்ள நீங்க வந்துடாதீங்க. ஏன்? அவங்களுக்கு சுகமானவனை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, ஆனா அவங்க இழந்து போன பன்றிகளை பார்த்து தான் அவங்க என்ன செய்யறாங்க? சங்கடப்படுறாங்க. நீங்க அதை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பன்றிகளோட வெயிட் இதெல்லாம் நீங்க வச்சு 2000 பன்றிகள் இன்னைக்கு ரேட்டுக்கு என்ன இருக்குன்னா 2 கோடி. என்னது? அந்த ஆளுங்க சொல்றாங்க 2 கோடி கடல்ல விழுந்துருச்சு. 2 கோடி கடல்ல. டேய், அந்த 2 கோடியை விட அந்த ஆத்மா பெருசு. ஹல்லேலூயா. ஆனா அவங்க கண்ணு எதை பார்க்குது? லாஸை பார்க்குது. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். சில இழப்புல கூட உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சில விஷயம் இழந்து போய் ஐயோ இழந்துட்டனே அப்படின்னு நீங்க தப்பா நினைக்கிறேன். சில இழப்புகள் கூட உங்களுக்கான அற்புதம் தான். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? அவங்க மாத்திர கை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சில இழப்புகள் கூட உங்களுக்கான அற்புதம் தான். ஏன்னா நீங்க உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தி உங்க ஆத்மாவை நீங்க நஷ்டப்படுத்தினா என்ன லாபம் இருக்கு உங்களுக்கு? உங்க ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்தி, நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் உலகம், அவரோட ஃபோக்கஸ் எல்லாம் நம்ம ஜீவனுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா நமக்கு அது தீமையா தெரியுது. ஏன் இது லாஸ் ஆச்சு? அது எவ்வளவு கோடினாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய இடம்னாலும் நீங்க கவலைப்பட, எத்தனை சென்ட்னாலும் கவலைப்படாதீங்க. இது இழந்துட்டோமே, அது அப்படி ஆயிடுச்சு, இப்படி கவலையே படாதீங்க. ஐஸ்வர்ய சம்பன்னர் உங்களோட தகப்பனா இருக்கிறார். வசனம் சொல்லுதில்ல, நான் தான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி இருக்கனே. நீ ஏன் பணத்தை நினைச்சு பயப்படுற? பணத்தை நினைச்சு நீ ஏன் பயப்படுற? இடத்தை பார்த்து நீ ஏன் பயப்படுற? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் என்ன? இவனையும் பார்க்குறாங்க, பண்ணியும் பார்க்குறாங்க. இப்போ இவன் பெருசா பண்ணி பெருசா? பாருங்க, அவங்களுக்கு பண்ணி தான் பெருசா தெரியுது. 2 கோடி 2 கோடி தான் பெருசா தெரியுது இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊருக்குள்ள நீங்க வராதீங்க. நீங்க அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க, அந்த ஊருக்கு இயேசு அதுக்கப்புறம் போகவே இல்லை. இயேசு அதுக்கப்புறம் போகவே இல்லை. வசனம் சொல்லுது, அப்பொழுது தங்கள் எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது, இயேசு என்ன செஞ்சிட்டாரு? படவுல ஏறும்போது பிசாசு பிடித்திருந்தவன், இந்த சங்கிலியால கட்டிக்கிட்டு இவனை அடக்க பார்க்கணும்னு சொல்லி இவனையே வேதனைப்படுத்தி இந்த ஒரு மனுஷன் இருந்தான் பாத்தீங்களா, அவன் மட்டும் ஓடி வரான். பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கேட்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், இயேசு நோ சொல்றார். ஹல்லேலூயா. இயேசு எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் நம்ம ஆமேன்னு சொல்லணும். நம்ம எஸ் சொன்னா மட்டும்தான் ஆமேன்னு சொல்லுவோம். நோ சொன்னா நமக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? அவர் வாயிலிருந்து ஒரு சத்தம், அவ்வளவுதான். அது எஸ்ஸோ நோவோ நான் சொல்லுவேன் ஆமேன். எத்தனை பேர் என்ன மாதிரி சொல்றீங்க ஆமேன்? ஆண்டவரே இங்க போகணும், நோ. நீங்க என்ன சொல்லணும்? இல்ல ஆண்டவரே, நான் இன்னும் 3 நாள் உபவாசம் இருந்து அந்த இடத்துக்கு நான் போகணும். அப்படி பண்ணாதீங்க. ஆண்டவர் நோ சொல்லிட்டா ஓகே ஆமேன், நான் ரிசீவ் பண்றேன். எஸ்ன்னு சொல்லிட்டா ஆமேன், நான் ரிசீவ் பண்றேன். இப்படிதான் நம்ம பொசிஷன். இதுதான். ஏன்னா நம்ம அவரை நமக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கோம். நம்ம மைண்ட் அவர் மைண்ட், என்னோட ஹார்ட் அவரோட ஹார்ட். அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும். அவர் சரியா என்ன கைட் பண்ணுவார். சில நோ கூட நமக்கான ஆசீர்வாதம் தான். பாருங்க, இந்த மனுஷன் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கலையாம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் சொல்றாரு, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி ஆண்டவர் எங்க போக சொல்றாரு? உன் இனத்தாரிடத்துக்கு, உன் வீட்டுக்கு, அதாவது உன் ஊருக்கு போய் நான் உனக்கு சொன்னதெல்லாம் நீ சொல்லுன்றாரு. 20வது வசனம் சொல்லுது, அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். இயேசு வீட்டுக்கு போனாரு. இந்த மனுஷன் வீடு மட்டும் இல்ல, நாட்டுக்கே பிரசித்தம் பண்ணினானா. அல்லேலூயா. அப்ப இயேசு ஒரு மனுஷனை சென்டர்ல நிறுத்தினானா, அந்த மனுஷனை கொண்டு தேவன் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கீங்க? நீ வீட்டை மட்டும் அசைக்க போறதுல, நாட்டையே நீங்க அசைக்க போறீங்க. அல்லேலூயா. நானும் இப்படிதாங்க ஒரு சண்டே சர்வீஸ்ல இந்த மாதிரி வார்த்தையை கேட்ட ஆள் தாங்க இன்னைக்கு இங்க நிக்கிறேன். அந்த வார்த்தையை நான் ரொம்ப பெருசா நினைச்சேன், ரொம்ப ஹானர் பண்ணி ரிசீவ் பண்ணேன். அதனாலதான் இங்க நிக்கிறேன். நீங்க எவ்வளவு பேர் அப்படி ஹானர் பண்ணி ரிசீவ் பண்றீங்க? ஒரு சின்ன சர்ச்சில் நான் எங்கேயோ உட்கார்ந்துருக்கேன் நீங்க நினைக்காதீங்க. இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டு முன்னாடி கொண்டு நிறுத்திட்டாரு, சென்டர் ஆஃப் போக்கஸா மாத்திட்டாரு அப்படின்னா, அந்த மனுஷன் வீட்டை மட்டும் இல்ல, நாட்டையே அசைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா.
வசனம் சொல்லுது அவன் தெக்கப்போலி. இந்த தெக்கப்போலி அப்படின்றது என்னன்னா 10 சிட்டிஸை குறிக்கிறதா இருக்கு, 10 நகரங்களை அது குறிக்கிறதா இருக்கு. அதை தான் வந்து தெக்கப்போலி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க சுபா, 20வது வசனம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சோ 10 நகரங்களுக்கு இந்த மனுஷன் என்ன செய்யறான்? ஊழியம் செய்யறான். அதுல வந்து யோர்தான், சிரியா, தமாஸ்கஸ் இது எல்லாமே என்னது? அதுக்குள்ள அடங்குகிற அந்த பட்டணங்கள் தான் அதெல்லாம். இங்க எல்லாம் வந்து பவுல் போனாருன்னு நம்ம கேட்டிருக்கோம்ல. ஆனா பவுலுக்கு முன்னாடி போனவன் யாரு? 2000 பிசாசு பிடிச்ச மனுஷன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வெளிப்பாடு புரியுது? அந்த ஊழியக்காரர் போனார், அந்த பாஸ்டர் போனார், அந்த ப்ராஃபட் போனாரு, அவங்க மட்டும் போவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. உங்களை சாதாரணமா நீங்க உங்களை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் விலையேற பெற்றவர்களா பாக்குறாரு. உங்களுக்காக எத்தனை கோடியை விட வச்சிருக்காரு? 2 கோடி. ஹல்லேலூயா. பண்ணீங்க எத்தனை ரேட்டு? இவன் வேணுமா? 2 கோடி வேணுமான்னு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இவன் தாண்டா வேணும். அல்லேலூயா. ஸோ என்ன லாஸ்னாலும் கவலையப்படாதீங்க. வாழ்க்கையில் இத்தனை நாளை இழந்து போயிட்டேன், இவ்வளோ வருஷத்தை இழந்து போயிட்டேன். பச்சித்த நாட்களுடைய விளைவை, பச்சித்த வருஷங்களின் விளைவை தேவன் ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு கொடுப்பார். நீங்க தேவனை உங்களுக்கு முன்னாடி செட் பண்ணுங்க. தேவனை உங்களுக்கு முன்னாடி செட் பண்ணுங்க. அவரோட சத்தத்தை கேளுங்க, அவரையே பாருங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நீங்க ஒபே பண்ணுங்க. உங்களை கொண்டு தேவன் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நான் ஏன் ஏஞ்சலை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்தினேன்னு தெரியுங்களா? நீங்க திரும்பவும் நான் ஒரு வசனம் சொன்னேன்ல, ஏசாயால, அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஏசாயா 45:14. ஏசாயா 45:14. சுபா மைக்ல வாசிப்பாங்க, நீங்களும் அப்படியே பைபிளை பார்த்து வாசிங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பாவின் வர்த்தகாலமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தகாலமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து, அது என்னன்னே தெரியாத உங்களை தான் ஆண்டவர் பிளஸ் பண்ண போறாரு. வர்த்தக லாபம். சரி படிங்க. உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மனுஷனை தானே சங்கிலியால கட்டினாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் பின்னே அவர்கள் விலங்கிடப்பட்டு நடந்து வந்து, அல்லேலூயா, உன்னை சங்கிலியால கட்டுனாங்க, உன்னை அடக்கப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பிளெஸ்ஸிங்கை உன் மேல வைக்கிறாரு. உன்கிட்ட தான் கர்த்தர் இருக்காருன்னு நிறைய பேரு உன் பின்னாடி விலங்கிடப்பட்டு நடந்து வருவாங்களாம். எவ்வளவு பேருக்கு புரியுது நான் சொல்றது? உன் பின்னாடியே விலங்கு போட்டு, இந்த விலங்கு போட்டு வரதெல்லாம் இந்த கைதிகள்லாம் பிடிச்சிட்டு போறது பார்த்துருக்கீங்களா? நீங்க அந்த வஉசி பக்கத்துல போனீங்கன்னா 2 போலீஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பாங்க, ஒருத்தர் இப்படியே நடந்து போயிட்டு இருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி என்ன செய்வாங்க? ஜனங்கள் உங்க பின்னாடி விலங்கிடப்பட்டு நடந்து வருவாங்க. எதுக்கு? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு, கர்த்தரை உயர்த்துறதுக்கு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு. ஒரு நாள் இந்த மனுஷனை சங்கிலியால கட்டினாங்க, இப்ப இந்த மனுஷனோட ஊழியமே என்னதான் மாத்துறாரு? இவன் பின்னாடி பட்டணங்கள்ல இருக்கிற ஜனங்கள், இவன் சொல்றதெல்லாம் கேட்க பட்டணங்கள்ல தேசங்கள்ல இருக்கிற ஜனங்கள் விலங்கிடப்பட்டு நடந்து வருகிறார்கள். வந்து என்ன செய்யறாங்களாம்? ஏஞ்சல் எனக்கு ஒரு ஜெப குறிப்பு இருக்கு, ஜெபம் பண்றியா அப்படின்னு கேட்கிறாங்களாம். இத்தனை நாள் ஏஞ்சல் என்ன பண்ணா? எனக்கு ஒரு ஜெப குறிப்பு இருக்கு பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஆனா இப்ப ஆண்டவர் இந்த மாசத்துல இருந்து ஒரு அனாயிண்டிங் உங்க மேல வைக்கிறாரு. உங்ககிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பூனா எனக்காக ஜெபம் பண்றீங்களா? ஹல்லேலூயா. கார்த்திகா எனக்கு இந்த ஜெப குறிப்பு இருக்கு, எனக்காக ஜெபம் பண்றீங்களா? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பின்னாடி ஜனங்கள் வரும்படியான ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு தேவன் உங்க மேல வைக்கிறார். இது என்னால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. நிறைய பேர் முன்னாடி நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். ஆனா இந்த மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த 2000 பிசாசு பிடிச்ச மனுஷன், இவன் வந்து இப்படி நின்னாலே இயேசுவேன்னு எல்லாம் கத்தி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ பயங்கரமான விஷயம் இவன் வாழ்க்கையில நடந்திருக்கு. அந்த சூம்பின கையுடைய மனுஷன் வந்து நின்று மைக் எடுத்து அல்லேலூயான்னு மட்டும் சொன்னா போதும், அவனை பார்த்தாலே மெசேஜ். அல்லேலூயா. அவனை பார்க்கறதே மெசேஜ். அவனை பார்த்தாலே நிறைய பேரோட லைஃப் மாறுது. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க நம்மளுடைய டெஃபினம் சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களெல்லாம் இங்க கொண்டு வந்து சும்மா முன்னாடி நிறுத்தினாலே போதும், அவ்வளவுதான். ஒரு மெசேஜும் வேண்டாம் நமக்கெல்லாம். அவங்கள பார்த்தாலே அவங்க ஸ்டோரி எல்லாம் நம்ம முன்னாடி ஓடும், ஆண்டவரே அப்படின்றுவோம். அவ்வளோ பயங்கரமான சாட்சிகளோட தான் இங்க அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து உங்களை ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார். நீங்க இதுவரை செய்த ஊழியத்தெல்லாம் இனி செய்ய போவது, இதுவரை அரைச்ச மாவெல்லாம் நீங்க அரைக்க போவது. ஆமென். இனி நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த மெசேஜில் இனிமேல் நீங்க கொடுக்க போவது. உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இருந்த சாட்சிகள் எல்லாம் நீங்க மற்றவங்க கிட்ட சொல்ல போறது. உங்க வாழ்க்கையில தேவன் புதிய காரியங்களை செய்ய போறாரு. நீங்க புதியவைகளை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள போறீங்க. உங்க வாய் திறந்து நீங்க சொல்ற சாட்சி எல்லாம் புதுசா இருக்க போகுது. அல்லேலூயா. பக்கத்துக்கு கையை பிடிச்சு சொல்லுங்களேன், இனி நீங்க சொல்ற சாட்சி எல்லாம் புதுசா இருக்கும். அதாவதுங்க 10 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி தயவு செய்து அந்த பழைய கதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. ஏன்னா ஆண்டவர் புதுசு செய்ய போறாரு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிய சாட்சிகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க போறாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு வரியை சொல்லலாமா? நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல, நீ சொல்லி அமராத, அவரை பார்த்து சொல்லுங்களேன், பார்த்ததில்ல, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. எவ்வளவு பேர் பாட ரெடியா இருக்கீங்க? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். நம்ம பாடலாமா? அந்த வரிகளை சொல்லி இந்த வேலை பாடலாமா? விசுவாசித்து பாட போறோம். சொன்ன சொல்ல அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. எத்தனை பேருக்கு வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது? இனிமே நம்ம தேவனை நமக்கு முன்னாடி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதை குறித்து நம்ம கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு கேட்ட வார்த்தை தேவன் உங்களோட கூட பேசினார், இல்லை நீங்கள் ஏதாவது ஹீலிங்கை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது அறிக்கை செய்திருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக காட் உங்களுக்கு ஏதாவது அற்புதம் செய்திருந்தார், ஏதாவது சுகம் அளிச்சிருந்தாருன்னா எங்களோட முன்னாடி வந்து நீங்கள் எங்களோட கூட இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் யாராவது சாட்சி சொல்கிறீங்கன்னா உங்கள் ஹேண்டை நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள். ஆன்லைன்ல ஒருத்தர் சாட்சி சொல்றாங்க. கிரேஸ். பிரைஸ் தி லார்ட். என்னோட சாட்சி என்னன்னா, இன்னைக்கு மார்னிங் வந்து என்னோட பர்சனல் ப்ரேயருக்காக நான் ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவர் வந்து எனக்கு நியாயாதிபதிகள்ல யூதா எழுந்து புறப்பட கடவன் அப்படின்னு பேசினாரு. ஸோ பிரேசஸ் வந்து எழும்பட்டும், உன் நாவல இருந்து பிரேசஸ் எழும்பட்டும், துதி எழும்பட்டும், நீ துதித்து ஆர்ப்பரி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என் கூட பேசினாரு. எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, நிறைய சேலஞ்சஸ் எனக்கு முன்னுக்கு இருக்கு, நான் இதெல்லாம் எப்படி ஆண்டவரை ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளோட தான் நான் அவர் பிரசனத்துல அமர்ந்தேன். ஸோ கர்த்தர் எனக்கு சொன்னது என்னன்னா, நீ துதித்து துதித்து நீ அதை ஜெயிப்ப, நீ துதித்து துதித்து அதெல்லாம் நீ ஓவர் கம் பண்ணுவ அப்படின்னு கர்த்தர் என்னோட கூட பேசினாரு. ஸோ என்னோட பர்சனல் ப்ரேயரை நான் முடிச்சுட்டு இந்த வேர்டை ரிசீவ் பண்ணிட்டு தான் நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணேன். அப்போதான் இன்னைக்கு சர்வீஸோட லிங்க் வந்தது. ஸோ அதை பார்க்கும்போது கீழே வந்து மந்த் ஆஃப் பிரேஸ் அப்படின்னு இருந்தது. ஸோ கர்த்தர் என் கூட என்ன வார்த்தை பேசினாரோ அதையே வந்து அவர் எனக்கு கன்ஃபர்மேஷனா கொடுத்திருந்தாரு. ஸோ அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். இன்னைக்கு சர்வீஸ்லயும் கர்த்தர் என் கூட என்னென்ன பேசினாரோ அந்த எல்லா வார்த்தைகளுக்கும் கர்த்தர் ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காரு. சங்கீதத்துல ஒரு அழகான வசனம் இருக்கும், கர்த்தரை உயர்த்துகிற துதி நம்முடைய நாவலையும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் நம்ம கையிலயும் அவர் கொடுத்திருக்காராம். சோ இந்த மந்த்ல இருந்து இந்த நாள்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்க போறோம். தண்ணீர்கள் ஊட நடந்தாலும் அக்னியின் ஊட நடந்தாலும்
இந்த 2 வெப்பன்ஸை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண போறோம். இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெயத்தை பார்க்க போறோம். ஸோ praise God. ஹalleluya ஆமென். தேவன் நம்மளோட கூட பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அவர் வந்து நம்மளை சும்மா பேசுறது கிடையாது. அது எல்லாமே அவர் ஆல்ரெடி நம்மளுக்கு ஆர்டைன் பண்ணி அவர் தர்றது. ஆமென். ஸோ இந்த இடத்துல மார்க்ரெட் எஸ்தர் வந்து நம்ம மலேசியாவிலேருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரம்தான். ஹalleluya. ஸோ அதே தேவன் தான் நம்மளோட கூட இருக்காரு, நம்மளோட கூட பேசியிருக்காரு. அதே தேவன் தான் மார்க்ரெட் எஸ்தர் அக்கா கூட பேசியிருக்காரு. அதே தேவன் தான் உங்களோட கூட பேசியிருக்கிறார். ஆமென். ஸோ வேறு ஏதாவது சாட்சிகள் இருக்கா? ஆமென். ஹேமா வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சு கை இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் வீட்டில் இருந்தேன். நடந்து வரது தான் கூட எனக்கு யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து வெளியே சேர் போட்டு அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. பூனா வந்து ஒவ்வொரு தடவை எனக்கு ஜெபம் பண்ணி விடுவேன். அப்புறமா நீ நடந்துருவேன், நீ நடந்ததை சர்ச்சுக்கு நீ வந்துடுவேன். நான் ஏற்கனவே சாட்சி சொல்லிட்டேன். பூனா வந்து கூப்பிட்டு வந்து என்னை இந்த பையன் கூட என்னை கூப்பிட்டு வந்து டே கொஞ்சம் வெளியே உட்கார வைடா என்ன சரி வா அப்புறமான்ட்டு சேர் எடுத்து வந்து போட்டு தான் என்னை உட்கார வச்சுட்டு போவான். அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஃபஸ்ட்டு என்னை இந்த பூனா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரும்போது குடத்தில் அவன் நான் வந்துட்டுனான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டு என்னை வந்து கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சான். ஆனால் இன்னைக்கு எங்கள் ஊர்லேருந்து காந்திபுரம் வந்து இது வரைக்கும் நான் வந்திருக்கேன். கடவுள் வந்து என்னை நடக்க வச்சிட்டாரு. அந்த குழந்தை எப்படி இப்படி கை நீட்ட வச்சாரோ அதே மாதிரி என்னை நடக்க வச்சிட்டாரு ஆண்டவர். நன்றி ஆண்டவருக்கு. ஆமென். ஹalleluya. பாருங்க, ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அம்மாவை வந்து அவங்க ஒரு ஹெல்ப் இல்லாமல் நடக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் இவங்க வந்து வேஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி சபிச்சாங்க, நிந்திச்சாங்க. ஆனால் நம்ம சிஸ்டர் பூனாக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நம்ம பூனா வந்து ரொம்ப ஆத்தும பாரம் இருக்கிற ஒரு பொண்ணு. நமக்கு பார்த்தா தெரியாது, சைஸில் எல்லாத்துலேயும் நமக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆத்தும பாரத்தை வந்து நான் அவங்க கிட்ட பார்ப்பேன். அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், பட் என்கிட்ட எதையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க என் சொந்தக்காரங்க ரசிக்கப்படணும், அவங்க ரசிக்கப்படணும், இவங்க ரசிக்க, இவங்களோட எண்ணம் எல்லாம் எப்போவுமே அதுவாக இருக்கும். ஸோ அவங்களுடைய ஜெபத்துக்கு ஒரு முதற் பலனா ஆண்டவர் அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்து பரிபூர்ண சுகத்தை தந்து இன்னைக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்க. தனியாக வெள்ளலூர்ல இருந்து, இல்லையா, வெள்ளலூர்லேருந்து தனியாக இந்த இடத்துக்கு வாரம் சர்ச்சுக்கு வந்து அவங்க அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஜீவன் உள்ளவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்கு. சாட்சியை கேட்கலாம். பிரேஸ் லார்ட். எங்கள் சித்தி வந்து எதுக்குமே உதவாமல் அங்கே எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே சர்ச்சுக்கு கூப்பிட்டா எதோ சொன்னாலும் என்னை பேசி காமெடி பேசுவாங்க, அது இது பேசுவாங்க. ஆனால் எங்கள் சித்திக்கு வந்து நடக்க முடியாமல் எந்திரிக்க முடியாமல் தான் இருந்தாங்க. சர்ச்சுக்கு வந்து அதே அன்னைக்கு எல்லாருமே தசமபாவங்களுக்கு காணிக்கை கொடுக்குறது பார்த்துட்டு அவங்க இதயத்தில் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க, ஒரு பாரத்தோடு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி சாயங்காலங்க நாங்கள் சர்ச்சுக்கு அவினாசி ரோட்டில் சர்ச்சுக்கு வந்துட்டு போனாங்க. போகும்போது போனோம் தான், சர்ச்சுட்டு வீட்டுக்கு போனோம் தான் ஃபோன் கால் வந்துச்சு அவங்களுக்கு. இது மாதிரி ஆஃப் டே மட்டும் வேலைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஆஃப் டே வேலைக்கு போய் 7,000 ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு கர்த்தர் அவங்க உயர்த்தி வச்சுருக்குறாங்க. எத்தனையோ பேர் நல்லா கையங்கால சுகத்தோடு இருக்கிறவங்க கூட வேலை இல்லாமல் சும்மா வெட்டி உக்காந்துட்டு ஒரு நேரம் சாப்பாட்டு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் எங்கள் சித்தி இன்னைக்கு கர்த்தர் இந்த சபைக்கு வந்தனால கர்த்தர் அவங்களையே அநேக முன்பாக ஆசீர்வாதமும் எத்தனையோ பேர் கைங்கால் வராமல் வீட்லேயும் முடங்கி கிடக்கிறாங்க. ஆனால் ஏசப்பாவை நம்பி வந்தாங்க, இன்னும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. எல்லாரும் கண்களுக்கு முன்பாக அவங்க ஆச்சரியமாக நிறுத்திருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமா நல்லா கையை தட்டி ஆண்டவர். எவ்வளோ பெரிய அற்புதம். நடக்கவே முடியாதவங்களால, கை கால அசைக்க முடியாதவங்கள இன்னைக்கு வெள்ளலூர்ல இருந்து இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டு போக ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் கிருபை செய்கிறார். இன்னைக்கு நம்ம கேட்டோம்ல, அது அப்படியே இன்னைக்கு சாட்சியாக நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிரதிஷ்டை நம்ம செய்ய போகிறோம். நம்மளுடைய கிருபா சிஸ்டருடைய கிருபா முத்துக்குமார் அவங்களோட பிள்ளையை வந்து நம்ம இப்போ பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அவங்கள முன்னாடி கூப்பிடலாமா? கிளாப் பண்ணலாமா? அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை தேவன் தந்து, ஃபஸ்ட்டு குழந்தை வந்து நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கு ஜெபா. ரெண்டாவது ஒரு குழந்தையை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். குளிச்சிட்டிப்பாளையம் ஊருக்குள்ள.
இவங்க பொள்ளாச்சி சைடில் இருந்து வராங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து குழந்தைங்களை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. நம்மளோட ஊழியத்தில் ஆரம்பத்துலேருந்து நம்ம கூட நிற்கிற அன்பான சகோதரி அவங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஆண்டவர் எந்த குறையும் இல்லாமல் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ சவால்கள் அவங்க லைஃப்பில், ஆனால் இன்னைக்கு இயேசுவுக்கு சாட்சியாக அவங்க நின்றுருக்காங்க. இன்னைக்கு மகனை நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அவனுக்கு நம்ம பேர் வச்சு அவனை நம்ம பிளஸ் பண்ண போகிறோம். அவனுடைய பேர் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அவனுக்காக ஜெபிக்கலாம். மகனுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்னா ஆண்ட்ரூ ஸ்டீஃபன். கிளாப் பண்ணலாமா? ஆண்ட்ரூ அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ஸ்டீஃபன்னா என்ன அர்த்தம்னா க்ரௌன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங் க்ரௌனா, இவன் காட்க்கு வந்து ஒரு க்ரௌனா இருக்க போறான். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்ட்ரூ, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்ட்ரூவை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. உம்முடைய மகனை நீர் எங்களுக்கு சுதந்திரமாய் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் இந்த மகனோடு என்னைக்கும் கூட இருக்கிறதுக்காக நன்றி. வெக்கத்தை கண்ட வருஷங்களுக்கெல்லாம் ஆண்டவரே இவர்களை புகழ்ச்சியாக்கி கீர்த்தியாக்கி நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளில் சபையாய் நாங்கள் எல்லாரும் இந்த மகனை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்ட்ரூ ஸ்டீஃபனை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். கர்த்தருடைய கரம் மகனோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வதாக. உம்முடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இந்த மகன் இருப்பானாக. கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்றதுக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில உம்முடைய வல்லமையில நிலைத்திருந்து இந்த கடைசி நாட்கள்ல உமக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த சிறு வயதிலிருந்தே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி வல்லமையாய் நீர் பயன்படுத்துவீராக. இந்த மகனுக்கு தேவையான பாதுகாப்பு, பெலன், ஐஸ்வர்யம், கனம், மகிமை, ஞானம் எல்லாம் அந்த மகன் மேல் உண்டாகட்டும். தெய்வீக பாதுகாப்பை ஆண்ட்ரூ ஸ்டீஃபன் மேல நாங்க பேசி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த குடும்பத்தின் மேல் தங்கி இருப்பதாக. எல்லா ஆபத்துக்கும், விக்கினங்களுக்கும், நாச மோசங்களுக்கும், பொல்லாத மனுஷங்களுடைய எண்ணங்களுக்கும் இந்த குடும்பத்தை நீர் விலக்கி பாதுகாத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் ஞானத்திலும் கட்டப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்க வல்லமையுள்ள கருத்துல சபையாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆண்ட்ரூ ஸ்டீஃபனை பிளஸ் பண்ணலாமா நம்ம எல்லாரும்? இது கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி இயேசுப்பா. இந்த நாள் ஆராதனை நீங்க ஆசீர்வாதமாய் தந்ததுக்காக நன்றி. உங்களுடைய கிருபை எங்களோடு தங்கி இருந்ததுக்காக, ஒவ்வொரு செஷன்லயும் ஆண்டவரே உங்க மகிமையை நாங்க ருசி பார்க்க கிருபை செய்ததுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து பலப்படுத்துவீராக. போக்கிலும் வரத்திலும் நீர் எங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் நம்மோடு தங்கி இருப்பதாக. ஆமென்.